இன்றைக்கி எப்படி வந்துச்சு அப்படிங்கிற இதை பார்த்துடலாம். இவங்க 4 போர்டு கொடுத்துருக்காங்க. அந்த 4 போர்டில் வந்து ஒரு போர்டு டைரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? இந்த 9 - 5 போட்டு 2 சைடு 4, அப்போ 2 போர்டும் பாஸ் ஆன மாதிரி காட்டியிருக்காங்க. நாளைக்கு இவங்க கொடுத்துருக்க நம்பர் 6150. இவங்க 3 போர்டில் என்ன நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா 0, 2, 3 கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட்டு 744. சரிங்களா? இப்போது இது எப்படி எடுத்துக்காங்கன்னா, ரிவர்ஸ் ரைட் டைரெக்ஷனில் 1, 2, 3. சரிங்களா? 1, 2, 3 மொதல் 2க்கு வந்து ப்ளஸ் பண்ணிடுறாங்க. 3 + 1 4, 2 + 2 4. அடுத்து வந்து 0ல் 3 மைனஸ் பண்ணியிருக்காங்க, 7. சரிங்களா? 744 ரிசல்ட்டு. இங்கே ஒரு போர்டு வந்து பாஸ் ஆகிடுச்சு. இப்போது நாளைக்கு எப்படி இருக்கும்? இவங்க கொடுத்த கணிப்படி என்ன நம்பர் இருக்கும்? இவங்க வந்து 877 கொடுத்துருக்காங்க 3 டிஜிட்டில். நாலு டிஜிட்டில் 6150. 877 3 டிஜிட்டில் கொடுத்துருக்காங்க. நேற்று இப்படி 1, 2, 3 போட்டிருந்தாங்க. இன்றைக்கி இப்படி போட்டுக்கலாமா அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்துருந்தால், அதாவது 1, 2, 3 877க்கு இங்கே +2, இங்கே +3, அப்போ 90. கரெக்டுங்களா? அப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே +1 877ல் 1, 2, 3 ப்ளஸ் போடுறோம். எல்லாத்துலேயும் ப்ளஸ் போட்டோம்னா 990. 1ல் மட்டும் மைனஸ் போட்டோம்னா, 7ல் மட்டும் -2 போட்டோம்னா 950. சரிங்களா? 5 அல்லது 0 வந்து டைரெக்டாக பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. 10 - 1 9 வாய்ப்பு இருக்குது. நம்ம கால்குலேஷன் எடுக்கிற நம்பர் 950. உங்கள் கணக்கில் என்ன வருது? அதே மாதிரி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது 0. இந்த 4 நம்பரு ஏபியில் கண்டிப்பாக 2 நம்பர் இருக்குது. அப்போ நம்ம கணக்குப்படி 950. சரிங்களா? ஒருவேளை 4 டிஜிட்டு கால்குலேஷன் வந்து 7950. இப்படியும் ஒரு சில நாள் இருக்கலாம். -50. சரிங்களா? 3 டிஜிட் மட்டும் எடுத்துக்கங்க. ஏபிசி 950 என்னுடைய கால்குலேஷன். உங்கள் கால்குலேஷன் தான் பாருங்கள். தொடர்ந்து நினைவுகள் நம்ம 3 டிஜிட் 4 டிஜிட் நன்றி வணக்கம்.